இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரிசித்தவர்கள் மேலும் தீவினை செய்கிறவர் மேலும் மனுஷன் எரிச்சல் அடையாதே. இங்கே பாருங்க, நல்லா அந்த கூர்ந்து கோணி. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தவன் மேலும் தீவினை செய்கிறவன் மனுஷன் மேலும் எரிச்சல் அடையாதே. இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக சொன்னாங்க. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது பல பிரச்சனை வரும், போராட்டம் வரும், இழப்பு வரும், சோதனை வரும், எல்லாமே வருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகள் உண்டு. திடங்கொண் மகனேன் என்று சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு, வேறு எதுவும் காத்திருக்காத. இங்கே வாங்க, இங்கே போய் இதுக்காக காத்துருன்னு சொன்னால் நம்ம அநேக பொருள்கள் ரேஷன் கடைக்காக அநேக இடத்துல போய் காத்திருக்கிறோம், பொருள் வாங்கிறதுக்காக அநேக இடத்துல பார்த்துக்கிறோம், ஒரு இலவசமாக கொடுனா அங்கெல்லாம் போய் காத்திருக்குறோங்க. ஆண்டவருங்க என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்காக கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவருக்கு காத்துரு, வேறு யாரும் காத்திருக்காத. அங்கே காத்திருக்கிற வேலையில் அங்கே என்ன வருதுன்னா, கார் சித்தோடு மேலும் தீவினை செய்கிற மேலும் எரிச்சல் அடையாத. அங்கே காத்திருக்கும்போது அநேக பிரச்சனை வரும், அங்கேருந்து விலைக்கு போகும்போது அநேக பிரச்சனை பண்ணாங்க, அவங்க மேலே நீ எரிச்சல் அடையாதப்பா. அவங்க மேலே என்ன பண்ண, நீ எரிச்சல் அடையாத. ஆண்டவர்கள் திட்டமாக சொல்லுகிறார், தீவினை செய்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சல் அடையாத. நம்ம இவ்வளோ தீயனை செய்வாங்க, எப்படியாவது அவனை சவுக்கணும், எப்படியாவது அவனை வந்து இடத்துல க்ளோஸ் பண்ணணும், எப்படியாவது அந்த வேலையில் அவனை தூக்கி போடணும், அவன் வேலை செய்யக்கூடாது, இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அநேக காலத்தில் உன் மேலே வன்முறை செய்கிறவங்க அநேகர் இருப்பாங்க. தீவினை செய்வர்கள் மேலே நீ என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் அடையாது. நீ கர்த்தரை மட்டும் நோக்கி என்கிட்ட சொல்லுப்பா, உன் விண்ணப்பத்தை, உன் வேண்டுதலை என்கிட்ட வைப்பா. உத்தம் கர்த்தருடையது, நீ அவங்க மேலே எரிச்சல் அடையாத அப்படின்னு ஆண்டவர் கூட பார்த்து சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். நம்மளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி 2 வார்த்தை பேசுவோம். அப்படி இல்லை, அவங்க மேலே எரிச்சல் அடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் வாழ்க்கை சிறப்படணுமா, நீ உயர வேண்டுமா, நீ சும்மா இரு, உனக்காக நான் உத்தம் பண்ணுறேன். நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை உனக்கு தெரியுமா, என் வேதனை தெரியும், கண்ணீர் தெரியும் அப்படின்னு அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது காரிய சித்தவன் மேலும் தீவினை செய்கிற மேலும் நீ எரிச்சல் அடையாத மாட்டீங்க. ஏன்னா நம்ம அவருடைய பாதத்தில் உட்காரும்போது அவர் சிலுவை பருந்து தன்னைத்தானே தாழ்த்தினார், ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக இருந்தார். அநேகர் ஒரு மேல் குற்றம் சாட்டுகிறான், அநேகர் சுட்டப்பாட்டு மேலே இத்தனை சுற்றச்சாட்டு எதுவும் பேசுகிறதா இல்லையான்னு கேட்கும்பொழுது மறுதரும் ஒன்றும் அவர் பேசாமல் இருந்தார் அப்படின்னு வேதத்திலே பார்க்க. நம்ம வாழ்க்கையில் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது நமக்காக யுத்தத்தின் வல்லவர் இயேசு உங்கள் வாழ்க்கையை சிறப்படுத்த அவர் வந்திருக்கிறார். இந்த வசனம் மூலிமா அநேக மறைப்பொருளை நம்ம வெளிப்படுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு. அநேகருக்காக காத்திருக்கிற ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. ஒரு இன்ட்ரிக்கு போகிறோம், அங்கே வெகு நேரம் காத்திருப்போம், அது கிடைச்சா கிடைக்குதா கிடைக்கலையோ, ஆனால் வெகு நேரம் காத்திருக்கோம். ஆனால் இயேசுடைய பாதத்தில் கர்த்தருடையத்தில் கொஞ்ச நேரம் காத்திருக்கு நம்ம டைம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்படும்னா அவருடைய பாதத்திலே காத்திரு, அவருக்காக காத்திரு. அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்படும். ஆண்டவர் சொல்கிறார், நமக்காக காத்திருக்க நேரங்க. அநேகருக்காக நம்ம காத்திருக்கிறோம், பிள்ளைக்காக காத்திருக்கிறோம், தாய் தகவலாக காத்திருக்கிறோம், தேவனுக்காக ஒரு நேரம் கூட காத்திருப்பதே இல்லை. அந்த காத்திருக்கும் போது அவர் தான் சொன்னார், காரிய சித்தம் ஒன்று வன்முறை செய்கிறவங்களுக்கு எரிச்சல் அடையாதப்பா, நான் பார்த்துக்கிறாத, உன் வேலை இல்லை, நீ எனக்காக காத்திருந்தால் மட்டும் போதும், உன்னை சிறப்படுத்துவோம், உன்னை உயர்த்தி வைக்க என்னால் முடியும்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தருக்காக காத்திருங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.